கேப்டன் அவருடைய ஷீல்டை ஹேண்டில் பண்ணுறதுல எவ்வளோ கை தேர்ந்தவர்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு ஒரு அப்கிரேட் கொடுக்குற மாதிரி ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்லாம் அந்த ஷீல்டை வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் இது அந்த ஒரு படத்தில் தான். அதுக்கப்புறமா அவருடைய ஷீல்டு வந்து பேக் டு தி நார்மல் அப்படின்னு போயிருக்கும். அந்த மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இந்த மேக்னெட்ஸ் நம்ம கேப்டனுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து எனிமீஸை அட்டாக் பண்ணுறதுக்கு வேண்டி பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறமா ஏன் நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த மேக்னெட்ஸை யூஸ் பண்ணல? இதுக்கான காரணம் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்துக்கு அப்புறமா சிவில் வார் படம் நடந்திருக்கும். அந்த சிவில் வார் படத்தில் நம்ம கேப்டன் அண்ட் அயன்மேனுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இந்த கான்ஃப்ளிக்ட் தான் அந்த மேக்னெட்ஸை நம்ம கேப்டன் அமெரிக்கா ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு காரணம். ஏன்னா அந்த மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணப்பட்டது நம்ம டோனி ஸ்டார்க்னால. சிவில் வாரில் பேட்டில் நடந்தது நம்ம கேப்டன் அண்ட் அயன்மேனுக்கு இடையில. ஸோ இந்த டெக்கை கிரியேட் பண்ணி கொடுத்தா நம்ம அயன்மேனுக்கு இதை ஹேக் பண்ணுறதுக்கான வழிகளுமே தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம டோனி ஸ்டார்க் எந்த விதத்துலையும் அவருக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய ஷீல்ட்லேருந்து அந்த மேக்னெட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பேக் டு தி நார்மலாக நம்ம கேப்டன் அமெரிக்கா கொண்டு வந்திருப்பாரு. உங்களுக்கு வேறு ஏதாவது ரீசன்ஸ் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.